ஸ்ரீமத் பாகவதம் 164ஆம் பகுதி. குச்சேலரான சுதாமா உணவருந்தி முடித்ததும் அவருக்கு தாம்பூலம் மடித்து கொடுத்தபடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பழைய குருகுல சம்பவங்களை எல்லாம் கூறி கூறி மகிழ்ந்தார். பிறகு சுதாமாவிடம், சரி, அண்ணியார் எனக்கென்று எதுவும் கொடுத்து அனுப்பியிருப்பார்களே, எங்கே அது என்று கேட்டார். கந்தல் முடிச்சை தர வேண்டாம் என்று எண்ணி இருந்த சுதாமா கண்ணன் வாய்விட்டு கேட்டதுமே மனம் பொறுக்காமல் அந்த அவல் முடிச்சை தயக்கத்துடன் எடுத்தார். கிருஷ்ண பரமாத்மா ஆவலுடன் அதை பிடுங்கி பிரித்தார். அடடா, எனக்கு பிடித்தமான அவல் என்ற ஒரு பிடி அவலை வாய்க்குள் போட்டு கொண்டார். அதை ரசித்து ருசித்து ரசனையாக உட்கொண்டவர், ஆஹா, என்ன சுவை! அண்ணியாரின் கைப்பக்குவம் இதை அத்தனை ருசியாக்கி இருக்கிறது என்றார். அடுத்த பிடி அவலை எடுத்தார். ருக்மிணி தேவி அவர் கையை பற்றி கொண்டாள். நீங்கள் மட்டும் உட்கொண்டால் போதுமா? எனக்கும் வேண்டும் என்றவள் கண்ணனின் கையிலிருந்து அவள் முடிச்சை பெற்று கொண்டாள். ஆம், கண்ணன் ஒரு பிடி அவள் உட்கொண்டதற்கே இகம் பரம் அனைத்திற்கும் தேவையான செல்வத்தை தந்துவிட்டாள். அடுத்த பிடியை உட்கொண்டால் செல்வத்திற்கு அதிபதியான அவளை சுதாமாவின் இல்லத்திற்கு செல்லும்படி ஆகிவிடும் என்பதாலேயே அவள் அதை தடுத்தாள். கடைசி வரை தான் வந்த காரியத்தை காட்டிக்கொள்ளாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எதையும் கேட்டு பெறாமல் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார் சுதாமா. பகவான் என்னை கட்டி அணைத்து கொண்டான். லக்ஷ்மி தேவியாகிய தேவி ருக்மிணியே எனக்கு சாமரம் வீசினாள். ஜென்ம ஜென்மத்திற்கும் இது போதுமே, இதற்கு மேல் பொன்னும் பொருளும் எதற்கு? அதை கொடுத்தால் நான் மனம் மாறி விடுவேன் என்றுதான் பகவான் கிருஷ்ணன் எனக்கு செல்வத்தை தரவில்லை போலிருக்கிறது என்று மனம் சமாதானம் அடைந்தவராக தன்னுடைய ஊரை அடைந்தார். வீட்டை நெருங்கிய போது திகைத்து போனார். இல்லத்தின் அருகே வந்தபோது அதிர்ச்சி அடைந்தார். குட்டி சுவராக இருந்த அவருடைய இல்லம் பெரிய அரண்மனையாக மாறியிருந்தது. அவருடைய மனைவி ஷூக்தாமா பட்டும் தங்க ஆபரணங்களுமாக அடையாளமே தெரியாதபடி பொலிவுடன் வந்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினாள். அவள் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியது. அவருடைய பிள்ளைகள் அனைவரும் புத்தம் புதிய ஆடையும் அழகழகான ஆபரணங்களும் அணிந்து குபேரன் வீட்டு பிள்ளைகள் போல ஜொலித்தார்கள். இல்லத்தில் செல்வ செழிப்பு தாண்டவமாடியது. பக்தர் சுதாமாவின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் நிரம்பி வழிந்தது. விழிநீர் பொங்க, கிருஷ்ணா, காக்கும் தெய்வமே, நான் கேட்காமலேயே இத்தனை செல்வத்தை அள்ளி தந்திருக்கிறாயே. குடும்பமே சந்தோஷத்தில் மிதக்கிறது. ஆனால் எனக்கு தான் பயமாக இருக்கிறது. செல்வத்தை தந்து என்னை சோதிக்கிறாயா கண்ணா? வறுமையில் உன்மீது கொண்ட அன்பு வசதி வந்த பின் மாறிவிடுமோ என்று பார்க்கிறாயா? இல்லை கிருஷ்ணா, இந்த பக்தி எப்போதும் உன்மீது நிலைத்திருக்கும். மனம் நெகிழ தனக்குள்ளேயே வைராக்கியமாக சொல்லிக்கொண்டார் சுதாமா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையை எண்ணி எண்ணி வியந்து போனார். பகவான் அப்படித்தான். பக்தன் தன்னை நோக்கி ஓரடி வைத்தாலே போதும் 1000 அடிகள் எடுத்து வந்து அன்போடு அரவணைத்து கொள்கிறான். ஆனால் அந்த பகவான் அவதரித்த எதுகுலமோ ஆணவத்தின் உச்சத்தில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தது. கண்ணன் அதை மனதில் வைத்தார். இன்னும் என் வேலை முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்படி அவர் கூறிக்கொண்டிருந்தது சிவபெருமானிடம். இப்படி அவர் சிவபெருமானிடம் கூற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 164ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.